ரீசெண்டாக என் ஃப்ரெண்டோட மாமாவுக்கு ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் ஒரு இஷ்யூ வச்சு. என்ன இஷ்யூன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிகாஸ்டிக் இந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு செமையாக சிவியராக ஒரு 6 months பிஃபோர் பெயின் இருந்திருக்கு. ஓகே, பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சாப்பிட்ட அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் அதிகமாக வந்திருக்கு. ஸோ ஓகே, பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படியும் இப்போ அல்சராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மெடிக்கலில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அல்சருக்கு நான் மாத்திரை வாங்கி ஒரு 6 months அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்காரு. ஒரு 2 months பிஃபோர் தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆச்சு. இவங்க பேபிக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பேபி வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் ஆகலை. சரி, ஏன் பேபி கன்சியூம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலி டாக்டர் விசிட் பண்ணியிருக்காரு. விசிட் பண்ணி ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் டேப்லெட் சாப்பிடும் போது அவர் இருந்த வெயிட்டும் அவரோட ஒபிசிட்டியும் ஆஃப்டர் 6 months பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, பெப்டிக் அல்சர் டிசீஸ் இருந்திருக்கு. நீங்கள் சிமிட்டிடின் அப்படிங்கிற டேப்லெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக எடுத்திருக்காரு 6 months. இந்த டேப்லெட்டோட அட்வர்ஸ் எஃபெக்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அவரை ஒபிசிட்டி ஆகுறதும் கைனகோமெஸ்டியா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பிரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்லார்ஜ்மெண்ட் ஆகும். இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் ஆஸ் எ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக நான் என்ன சொல்கிறேன், மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த ஒரு உங்களுக்கு வலி இருக்குது, இல்லை வயிற்று வலி இருக்குது, வேறு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குது, ஃபீவர் இருக்குன்னா நீங்களே எதுவும் மெடிக்கலில் போயிட்டு மாத்திரை வாங்கி எதுவும் சாப்பிடாம எதாக இருந்தாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். இதை நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணுற சொல்கிறனால டாக்டர் நல்லா சம்பாதிக்கிறாரு, இது ப்ரொமோஷன் அப்படின்னு கிடையாது. உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டோட ரிலேஷனில் நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அதோட சைடு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்விளைவுகள் இவ்வளோ வந்து நிற்குது. ஸோ அது மாதிரி எந்த ஒரு ட்ரக்குமே எந்த ஒரு மாத்திரையுமே நாம் வந்து எதுன்னு தெரியாமல் நாம் வந்து நாமளாக வந்து முழுங்கக்கூடாது. ஸோ நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணால் அந்த பெப்டிக் அல்சர் வந்து எவ்வளோ சிவியரிட்டி இருக்குது, நிறைய ட்ரக் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஆன்டாசிட் இருக்குது, பிபிஐ இன்ஹிபிட்டர்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது ட்ரக்கு. ஸோ எதுக்கு எவ்வளோ சிவியரிட்டிக்கு எந்த ட்ரக்கு கொடுக்கலாம், எந்த இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 6 வருஷம் டாக்டர் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு அது தெரியும். ஸோ அதனால் எந்த ஒரு நோய் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் சரி, டேரெக்டாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். டாக்டரை கன்சல்ட் பண்ணி எந்த மாத்திரை மருந்தாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.